வருமுன் காக்குறது. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னா மிளகு சம்பா சாப்பிட்டு பாருங்க. 15 நாள் நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதோட ரிசல்ட் சொல்லுங்க. சர்க்கரை நோய் வருதா? மணி சம்பா சாப்பிட்டு பாருங்க. புற்றுநோயா? கருப்பு கவுனி. அப்ப சிம்பிள், அதாவது ஒரு விஷயத்த எளிமையா நம்ம ஆராய்ச்சி ரீதியா இப்ப உள்ள எல்லா மக்கள்கிட்டயும் நம்ம கொண்டு போக முடியாது. அப்ப எளிமையா எப்படி அவங்கள்ட்ட போய் சொல்லலாம்? ஒரு பள்ளி விழாக்களா, கல்லூரி விழாக்களா, அங்கெல்லாம் போய் அங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. அது எல்லாமே இந்த 70 உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் விற்பனை ரீதியாவும் அவங்க இன்னைக்கு பாரம்பரிய அரிசியை எடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பாரம்பரிய அரிசியில மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்க எல்லாருமே வந்து தனித்தனி ஒரு ஆராய்ச்சிங்கிறது மாதிரி ஒரு கட்டுரை மாதிரியே எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியோட நன்மைகள் வந்து சொல்றாங்க. அந்த நன்மைகள் எடுத்து எழுதுறதை விட அதுல எப்படி எளிமையா ஃபுட்டு பண்ணலாம், எளிமையா ஃபுட்டு பண்ணலாங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் திரு ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜு ஐயா வந்து பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க வந்து நம்ம நெல் ஜெயராமன் ஐயாவுக்காக ஒரு 100 உணவுகள் அமைந்த ஒரு பாரம்பரிய உணவு புத்தகம் வந்து வெளியிடணும். நீங்க வந்து அதுல உங்களோட படைப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பாரம்பரிய உணவு, ஆஹ் அந்த உணவு சமையல்ல வந்து நான் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த புத்தகங்கள் எல்லாம், அந்த உணவு வகைகள் எல்லாமே நம்ம நெல் ஜெயராமன் ஐயா மன்றத்துக்கு வந்து வரணும். அது வந்து எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அங்க அந்த நெல் ஜெயராமன் ஐயாவுக்கு வந்து மரபு வழி பதார்த்தங்கள், இன்னைக்கும் அங்க போய் ராஜையா கிட்ட கேட்டீங்கன்னா அந்த புத்தகம் இருக்கும். மரபு வழி பதார்த்தங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டோம். என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம மண்ணுல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவங்க நம்மாழ்வார் ஐயா. இளங் இள இளங்காடு அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்தவங்க. அவங்க இறக்குற தருணம்னு பாத்தீங்கன்னா கடைசி வரலையுமே அந்த மீத்தேன் வாயு போராட்டத்துல அந்த மீத்தேன் போராட்டத்துல வந்து, ஆமா, பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணுது சார். ஓகே சார். அந்த மீத்தேன் போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுதுதான் ஐயாவுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாம போகுது. அதுலதான் அந்த தருவாயில தான் இறக்குறாங்க. அப்ப தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா அவங்க யாருன்னு ஒரு வேளாண் மாணவர். அவங்க நம்மாழ்வார் ஐயா ஒரு வேளாண் மாணவர்கள். என்னென்ன விஷயத்தை எதிர்த்தாங்க அப்படின்னா, வயல்ல பூச்சிக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது, மீத்தேன் வாயு திட்டம் வரக்கூடாது, வெளிநாடுகள்ல இருந்து உணவுப் பொருட்கள் வந்து இயற்கை ஒரு இறக்குமதி பண்ணக்கூடாது, விளைநிலங்கள்லாம் இன்னைக்கு வந்து விற்பனை ரகங்களா மாறிட்டு இருக்காங்க, பிளாட்டாவும் அந்த மாதிரி மாறக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக போராட்டமும் நடைப்பயணமும் நம்மாழ்வார் ஐயா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க.